ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு 8 எஃபெக்டிவான ஜூஸ் ஐட்டம்ஸ் தான் ஹேர் க்ரோத்துக்காக நெட்டில் சர்ச் பண்ணி அண்ட் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆலோவேரா ஜூஸ். ஆலோவேரா ஜூஸஸ் வந்து இப்போ வந்து நார்மலாகவே சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் வந்து கற்றாழை ஜூஸ் அப்படின்னு சொல்லியே தனியாக விற்கிறாங்க. அதுவும் எக்ஸ்பெஷலாக வந்துட்டு வெயில் காலத்தில் வந்து அதிகமாக விற்கிறாங்க. அது வந்து நார்மலாகவே ஹேருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், பட் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிவி ஜூஸ். கிவியில் வந்து நார்மலாகவே விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது. நார்மலாகவே ஹேர் க்ரோத்துக்கு வந்து விட்டமின் இ வந்து அதிகமாக தேவைப்படுன்றதுனால கிவியும் வந்துட்டு ஸோ கிவியை வந்து நம்ம ஃப்ரூட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஆர் வந்து ஜூஸாகவும் குடிச்சிக்கலாம். ஸோ அது வந்து செகண்ட் இடத்துல வந்துருக்கு. தேர்ட் வந்து ரொம்ப வியர்டான ஒரு ஜூஸ், ஆனியன் ஜூஸ் வந்து நம்ம நார்மலாக இன்டேக் எடுக்கிறதுக்கு பதிலாக வந்துட்டு ரூட்டில் ஹேரோட கால்களில் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரும்போது நல்லாவே வந்து புது முடி வளர்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹெல்ப் பண்ணுதுன்னு நிறையா வீடியோஸ் அண்ட் நிறையா டாக்டர்ஸ் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது வந்து குடிக்கிறது கஷ்டம், பட் நம்மளோட அவுட் சைட் பார்ட்டில் வந்துட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பினாச் ஜூஸ். ஸ்பினாச்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, பாலக்கீரை தான். நார்மலாகவே கீரையில் வந்துட்டு அயன், மினரல்ஸ், விட்டமின்ஸ் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பாலக்கீரையில் வந்து இது அதிகமாக இருக்கிறதுனால மினரல்ஸ், விட்டமின், அயன் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கியூக்கம்பர் ஜூஸ் வந்துட்டு ரொம்பவே எஃபெக்டிவ் அண்ட் ஸ்கின்னுக்கு அண்ட் ஹேருக்கு வந்துட்டு பயங்கர எஃபெக்டிவான ஜூஸ். இது வந்து நார்மலாக வந்து ஆப்பிள், கேரட், கியூக்கம்பர் போட்டு புதினா, இஞ்சி லைட்டாக போட்டு அரைச்சிட்டு உப்பு ஆர் ஹனி கலந்து குடிச்சிட்டு வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டெய்லி பேசிஸ் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் தனியாக கியூக்கம்பர் மட்டும் கூட போட்டு நீங்கள் ஜூஸ் குடிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவ்ங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குவாவா ஜூஸ், கொய்யாப்பழம் ஜூஸ். கொய்யாப்பழத்தை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம், ஜூஸ் போட்டு குடிக்கணுன்றதே இல்லை. ஆனால் ஒரு சிலவங்களுக்கு அந்த கொய்யாப்பழத்தோட டேஸ்ட் வந்து பிடிக்காது, ஸ்மெல் வந்து பிடிக்காது. அதனால் வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒமேகா 3 வந்து மீனில் இருக்கிற அளவுக்கு ஒமேகா 3 வந்து இதுலேயே அதிகமாக இருக்கிறதுனால ஹேருக்கு வந்துட்டு ஒரு குட் சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட இலைகளை வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஹேர் லாஸ் வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்லிக் ஜூஸ், பூண்டு ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க. பூண்டு வந்து நார்மலாகவே ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஒபிசிட்டி அண்டு கேன்சரை வந்து குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்லிக் வந்து ஜஸ்ட் நெய்யில் வந்து உப்பு பெப்பர் போட்டு வாட்டி கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம, ஜூஸாக குடிக்க முடியலன்னா. அடுத்ததாக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொரியாண்டர் ஜூஸ். கொரியாண்டரில் வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது ரொம்ப நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் குடிக்கும்போது. நீங்கள் அதே மாதிரி தான், நீங்கள் ஏதாவது ஆப்பிள் ஜூஸ் போடுறீங்க அல்லது ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது, வெஜிடபிள் ஜூஸ் ஏதாவது போடுறீங்கன்னா புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே போட்டு லைட்டாக ஒரு துண்டு இஞ்சி போட்டு நீங்கள் அரைச்சி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லா வந்து எஃபெக்டிவ் அண்ட் நல்லா வந்து ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த 8 ஜூஸையும் நீங்கள் தினமும் ஒரு நாள் பேசிஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் அண்ட் கார்லிக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதை சாப்பிட ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கான்செப்டோட உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஸோ